ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா. அண்டு நம்மளோட யூடியூப் சேனல் புதுசாக என்ன வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் ஆல்ரெடி சொல்கிறது. அண்டு தயவுசெய்து பார்த்தோன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு பண்ணால் நம்மளோட யூடியூப்பில் வீடியோ போட்டாலும் என்ன தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். பிடிஎஃப்லாம் வந்தால் அதில் தான் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் வேணால் உங்களுக்கு அதில் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் பிடிஎஃப் வரும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அதனால் தான் அவங்க வேணால் வாட்ஸ்அப் சேனலுக்கு 2 மெயின் கீ பாயிண்ட்ஸு. ஓகே. ஸோ நிறைய பேர் என்னென்ன கேட்டிருந்தது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பாட்டனி வித் ஜுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி எப்படி எடுப்போம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணது வரைக்கும் ஃபஸ்ட்டு மிட்டம் குவார்டர்லி எக்ஸாமு அண்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் 2019 2025 முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் 2019 2025 முடிஞ்ச ஃபஸ்ட்டு மிட்டம் அதாவது 2024 ஃபஸ்ட்டு மிட்டம் கொஷின் பேப்பர் குவார்டர்லி எக்ஸாம் ஆஃபலி எக்ஸாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணது 2025 ஃபஸ்ட்டு மிட்டம் கொஷின் பேப்பர். ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம் உங்களுக்கு 2025 முடியல. ஸோ ஆஃபலி எக்ஸாமில் இந்த போர்ஷன்ஸில் கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் இது பண்ணிக்கிறோம். ஸோ வெரி வெரி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நான் பண்ண கொடுத்துக்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த கொஷினாக நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அனைத்தும் சட்டமும் எடுக்கலாம் அண்ட் ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணுறதாலும் ஸ்கோர் பண்ணலாம். சார் இல்லை சார் ஸ்லோ நான் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோ நான் இருக்கும் எப்படி படிக்கணும் அப்படி என்ன இது எந்த கொஷின் சரி படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. ஸோ உள்ள நடு சென்டரில் நான் எந்த லெசன் படிக்கணும் அப்படின்றதுலாம் எந்த கீ பாயிண்ட்ஸ் வரைக்கும் படித்தா போதும் பயாலஜியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது இந்த வீடியோவை. ஸோ வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்ப்போம். 12th standard bio botany and biology important 2 mark 3 mark and 5 mark questions in quarterly exam 2025-2026 in this video students do not miss video students. ஓகே. 12ஆம் வகுப்பு உயிரியல் தாவரியல், அதாவது நான் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து கொடுத்துறேன். பயோபாட்டனி சாப்டர் 1ல் 2 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 20, 28, 27, 29, 31, 33, 34 இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 32, 34, 37, 38, 39, 40, 42. ஓகே, அப்படியே பார்த்துன்னே வந்துடுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு 5 மார்க் பார்க்கும்போது 43, 44, 45, 47, 48, 49 அண்ட் இன்சைடு கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படியே ஜஸ்ட் பார்த்துங்க. த கிவ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் அனிமல்ஸ் பிளான்ஸு பக்கம் என்னோட கொடுத்துக்கிறேன். ஸோ தயவுசெய்து பார்த்துங்க. டயக்ராம் இங்கே டயக்ராம் கொடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளவரு அடுத்து எம்ப்ராயர் சாக் அந்த டயக்ராமு 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இன்சைடு கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ குவார்டர்லி எக்ஸாமில். ஸோ அதனால் அதையும் பார்த்துங்க. அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பம் என்ற பக்கம் பேஜ் நம்பர் 22 இருக்குது தமிழ் மீடியம். அடுத்து ஓம்லியோ அடுத்து தமிழ் வழி வினாக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பேன். என்னென்னு வந்தால் தமிழ் மீடியத்துக்கான இன்சைடு கொஷின்ஸை அப்படியே இங்கே கொடுத்துருப்பேன். ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துங்க. அங்கே டயக்ராம் பண்ணால் பேஜ் நம்பர் 11ல் சூழின் அமைப்பு வரைபடம், அடுத்து பேஜ் நம்பர் 6ல் மலரின் பாகங்கள், பேஜ் நம்பர் 27ல் படம் 1.24 கருவூற்ற சூழலின் செங்குத்து தோற்றம் அப்படின்ற கொஷின்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸு. ஸோ பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸோ நான் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும். அண்டு சாப்டர் 2ல் 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 22, 23, 24, 25, 26, 27, 30, 31, 34. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ். கொஷின் நம்பரோடு கொடுக்குறேன். ஏன்னா தமிழ் மீடியத்துக்கும் இது இம்பார்ட்டன்ட் ஆகும். அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 32, 33, 36. அடுத்து 2.41 என்ற இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ் பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. தமிழ் வழி வினாக்கள் முழுமையற்ற ஓங்குத்தன்மை பேஜ் நம்பர் 43ல் இருக்குது. ஸோ பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். சாப்டர் 3ல் 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்
10, 12, 16 அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13, 17, 18. இன்சைடு கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டு பேஜ் நம்பர் 64 இருக்குது கொஷனுக்கான ஆன்சரு. ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்சைடு கொஷின்ஸு எல்லோரும் வந்து சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் படிச்சிடணும். அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும். ஏன் கேட்குறீங்க வந்து இன்சைடு கொஷின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அண்டு தமிழ் வழி வினாக்கள் அப்படின்னு மடியத்தின் முக்கியத்துவம் பேஜ் நம்பர் 69 இருக்குது. சாப்டர் 4 பார்த்துருவோம். ஸோ வீடியோவும் ஆடியோவும் கிளியராக இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதனா பயாலஜியில் எந்த இதுனா புரியலைன்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ அந்த இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% குவார்ட்டர்லி எக்ஸாமில் கேட்கப்படும் வினாக்கள் அந்தளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து தருகிறேன். ஸோ அதனால் என்னுடைய ஹார்ட் ஒர்க்காகவாவது நீங்கள் படிக்கணும். ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸை நினச்சி, ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்கன்ற மனசை மட்டும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 minutes மட்டும் யோசித்து பார்த்து படிக்க ஆரம்பிங்க. எப்போயுமே வந்து பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாேருக்கும் நார்மலாக காசு கிடைத்தது இல்லை. ஓகேவா? ஸோ எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இது பண்ணுறாங்க. உங்களை கஷ்டப்பட்டு தான் காலைல ஏந்து உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி அடுத்து ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணி ஸோ உங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கான பஸ்ஸில் ஏற்றி அனுப்புகிறாங்களோ. ஸோ அது அவங்களுடைய பர்சனல். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறாங்க. ஸோ அதை புரிஞ்சு மனசில் நினச்சி ஸோ ஜாலியாக இருக்கணும்னு நான் சொல்ல, ஜஸ்ட்டு ஒரு 5 minutes ஒரு 10 minutes ஜாலியாக இருக்கணும். அதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ அதை மனசில் நினச்சி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ஒரு மோட்டிவேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ சாப்டர் 4 இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 16, 17, 20, 21, 23, 25, 27, 28, 29. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ அதிகமாக அந்த கொஷின்ஸு ரிப்பீட் இது சாப்டர் 4 அண்ட் 5 mark கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22, 26. ஸோ இந்த 2 கொஷின்ஸும் அடிக்கடி ரிப்பீட் ஆகிடுது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸும் இதுதான் சொல்கிறாங்க. அண்ட் இன்சைடு கொஷின்ஸ் ஐக்யூனா இன்சைடு கொஷின் 4.2.2 என்ற இதில் போய் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து எஸ்சிபி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 17 இருக்குது. தமிழ் வழி வினாக்கள் 4.2.2 தனி சொல் புரதம் பேஜ் நம்பர் 76 இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு சாப்டர் 5 இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark அப்படின்னு பார்க்கும்போது 13, 14, 15, 18, 20. 5 mark கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14. ஸோ சாப்டர் 5 இது மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆனது. ஸோ சாப்டர் 5 வெரி படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு இன்சைடு கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5.4 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஆஃப் 6 point மட்டும் என்ன போதும். இது பேஜ் நம்பர் 102 இருக்குது. இதோட ஆன்சரு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிபி அப்படின்னு ஒரு ஷார்ட் சாங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 103 இருக்குது. தமிழ் வழி வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. சாப்டர் 6 பார்ப்போம். சாப்டர் 6 இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சாப்டர் 6 அதிகமாக தெரியும். பட் இதுதான் வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆனது. ஸோ சாப்டர் 6 பார்த்துங்க. 20, 21, 22, 23, 26, 27, 35 வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார் போட்டுக்கிறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். 39, 40, 42, 43, 44, 45, 47, 48. ஓகேவா? 46 அதை விட்டேன். ஸோ 5 mark எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த 4 5 mark படிச்சிங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஒரு 5 mark கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். ஸோ பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். 50, 51, 52, 53. ஸோ இந்த 4 இம்பார்ட்டன்ட் 5 mark பார்த்துங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இன்சைட் கொஷின்ஸ் அப்படின்பாது டேபிள் 6.4 டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் பேஜ் நம்பர் 118 இருக்குது. தமிழ் வழி வினாத்தாள். ஸோ இதான் பயோபாட்டனியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சார் நான் சென்டம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்து முதல்ல நீங்கள் புக் பேக் ஒன்னோட ப்ரிஃபர் பண்ணிடணும். ஸோ நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிடணும். அண்டு இன்சைடு கொஷின்ஸும் படிச்சிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
நீங்கள் நான் கொடுத்த தவிர்த்து வேறு எதனா எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் சொன்னது எதனா இன்சைடு கொஷின்ஸ் நான் கொடுத்தது மோஸ்ட்லி இன்சைடு கொஷின்ஸ் இதான் ரிப்பீட் ஆகுது. ஸோ உங்கள் டீச்சர்ஸ் எதனா சொன்னாங்க, ஸோ அதையும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார் நான் எந்த சாப்டர் கவர் பண்ணால் போதும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் புக் பேக் 1 படிச்சுங்க, சாப்டர் 1 பார்த்துங்க. அண்ட் இன்சைடு கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும்பா. சாப்டர் 1ல் டயக்ராம் பார்த்துங்கப்பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டயக்ராம் பார்த்துங்க. அண்டு சாப்டர் 2 பார்த்துங்க. அண்டு சாப்டர் 3 வேணாம், 4 பார்த்துங்க. அண்டு 5 பார்த்துங்க, 6 பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இதுதான். அண்டு சார் நான் ஸ்லோனா புக் பேக் 1 மட்டும் பார்த்துட்டு சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிடணும். ஸோ டயக்ராம் பார்க்கணும், இன்சைடு கொஷின்ஸ் நீ பார்க்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ டயக்ராம் மட்டும் பாரு. ஓகே. அண்டு சாப்டர் 2 படிச்சுக்கோ. அண்டு இதில் டயக்ராம் இதில் எதுவும் இல்லை. ஸோ இருந்தால் உங்கள் சார் இன்சைடு கொஷின்ஸ் நான் அதை பார்த்துக்கோ. சாப்டர் 3 பார்த்துக்க. அண்டு சாப்டர் 4 சாப்டர் 5 பார்த்துக்க. சாப்டர் 6 தேவையில்லை. 6ல் ஒன்றா நீங்கள் இன்சைடு கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேபிள் 6.4. ஸோ அதை பார்த்துங்க. இப்போது பயாலஜியில் பயோ பாட்டனியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, சன்டம் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, அடுத்து ஆவரேஜ் மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, ஸ்லோனருக்கு எப்படி மார்க் ஈஸியாக பாஸ் ஆகுது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ பயோ ஜுவாலஜியில் போய்டும். ஸோ காலாண்டு தேர்வுக்கான முக்கிய வினாத்தாள் இதில் சாப்டர் 1 முதல் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ சாப்டர் 1ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பார்த்துரும். 5, 7, 8, 10, 12, 13, 9. ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ். அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14 மாட்டோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு 14. ஸோ பார்த்துங்க. அண்ட் இன்சைட் கொஷின் என்னென்னா பேஜ் நம்பர் 7ல் இருக்குது பார்த்துங்க. அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் இன்சைடு என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மீடியத்தில் கன்னி இனப்பெருக்கம் பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. ஓகேவா? சாப்டர் 2ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பார்க்கும்போது 17, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 28, 33. ஸோ இதுதான் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆகிது சாப்டர் 2ல். 5 மார்க் கொஷின்ஸ் அப்படிம்பாங்க 29, 30, 31 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். இன்சைடு கொஷின்ஸ் அப்படின்னு பண்ணால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் 17, 18 பேஜ் நம்பர் 17, 18ல் இருக்குது. அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ், அது மனித விந்து செல்வின் அமைப்பு அப்படின்ற இன்சைடு கொஷின்ஸ் தமிழ் மீடியத்தில் வரும். அண்ட் சாப்டர் 3ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பார்க்கும்போது 12, 14, 15, 16, 17 5 மார்க் கொஷின்ஸ் அப்படிமா ஜஸ்ட்டு 20வது கொஷின் மட்டும் படித்தா போதும். அண்ட் சாப்டர் 4ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பார்க்கும்போது 22, 23, 24, 25, 27, 28, 29, 32, 33 இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வரைக்கும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 30, 36, 37 இன்சைட் கொஷின்ஸ் 4.9 என்ற இதில் போய் பாருங்கள். 4.9 இதில் ஏல 53 பேஜ் நம்பர் 53 இன்சைடு கொஷின்ஸ் பார்த்துங்க. அண்டு சாப்டர் 5 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் பார்க்கும்போது 15, 17, 18, 20, 24, 25, 27, 28, 29. சொல்லுமாங்கய்யா. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 மார்க் 3 மார்க்கில் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ 15, 17, 18, 20, 24, 25, 27, 28, 29, 30. ஸோ இந்த கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் போதும். ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு. அண்ட் சாப்டர் 5ல் இது மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆகிது. 5 மார்க் கொஷின்ஸில் நீங்கள் 34 மட்டும் பார்த்தா போதும். ஸோ நீங்கள் பாட்டனியோட ஜுவாலஜி தான் உங்களுக்கு வந்தோம்னா 5 மார்க்கு சிம்பிளாக இருக்குது. ஸோ ஜுவாலஜிலே நீங்கள் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ 5 மார்க் ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசம்ஸ் இன்சைடு கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்குங்க. ஸோ ஸ்லோனர் சார் நான் இது ஆல்ரெடி படிச்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஓகே நீங்கள் படிச்சுக்கலாம், நான் எந்த ஒரு இடையும் சொல்லி. ஸோ 5.11 டிஆர்என்ஏ அடுத்து 5.14.1 கோல்ஸ் அண்ட் மெத்தடாய்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பேஜ் நம்பர் 79ல் இருக்குது. 5.14.2 salient features ஆஃப் ஹியூமன் ஜீனியோம் ப்ராஜெக்ட் பேஜ் நம்பர் 18ல் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்
9 ஸ்டெப்ஸ் இருக்குது. 9 ஸ்டெப்ஸில் நீங்கள் 5 ஸ்டெப்ஸ்னாலே போதும், மேக்ஸிமம் 5 மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 82 83 அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 4 பாயிண்ட் எதுனா போதும். பேஜ் நம்பர் 83 இருக்குது. தமிழ் வழி வினாக்கள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் பார்த்துங்க. சாப்டர் 6 அப்படின்னு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மோஸ்ட்லி சாப்டர் 6லேருந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ 15 17 18 22 25 26 29 30 5 மார்க் கொஷின்ஸில் 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ யாருமே ஸ்லோன்னு இருந்தாலும் யாருமே படிக்காமல் விட்டுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு பப்ளிக் எக்ஸாமுக்கே கேட்கக்கூடியது. ஸோ அதை பார்த்துங்க. 23 பார்த்துங்க. இன்செட் கொஷின் 6.5.3ல் மியூட்டேஷன் தியரி பேஜ் நம்பர் 78 இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. தமிழ் மீடியத்திற்கு திடீர் மாற்ற கோட்பாடு பேஜ் நம்பர் 114 இருக்குது. சாப்டர் 7ல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஸோ சாப்டர் 6 சாப்டர் 7 அதோட சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 தவிர சாப்டர் 7 சாப்டர் 6 அதோட சாப்டர் 5 அதோட வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். சாப்டர் 5 சாப்டர் 6 சாப்டர் 7 ஸோ இந்த இது மட்டும் நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர்ட் பண்ணிங்க. ஸோ சாப்டர் 7 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் பார்க்கும்போது 16 17 18 22 23 24 25 27 28 29 அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ பார்த்துங்க. ஸோ முக்கிய அட்டவணைகள். ஸோ இது வந்து வேணால் முக்கிய அட்டவணை கொஷின்ஸ் டேபிள் பாக்ஸ் போட்டது. டேபிள் 7.1 பேஜ் நம்பர் 109 இருக்குது. எனி 5 பாயிண்ட் என்ன போதும். ஸோ தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பரோட அங்கே கொடுத்துக்கிறேன் பார்த்துங்க. ஓகேவா. ஸோ இருங்க, உங்களுக்கு நான் இது பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது பாருங்கள். ஸோ ஓகேவா, தெரியுதுங்களா? தமிழ் மீடியத்துக்கு நானும் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்துங்க. ஸோ இதை வந்து வேணால் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிக்கிறேன் தமிழ் மீடியத்துக்கு கொஷின் மட்டும். ஸோ நம்மளுடைய வீடியோடைய ரேஷோன்றதுனால ஒரு சில டைம் உங்களுக்கு கரெக்டாக காமிக்காது. ஸோ அதனால் பார்த்துங்க. ஓகேவா, கிளியராக தெரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ இதோடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் நான் எப்பவுமே ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணிட்டு தான் போடுவேன். ஸோ அதில் பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே. அண்டு diagrams very very important. 7.18 HIV and 7.15 hemoglobin. So very very important diagram. So இந்த ரெண்டு diagram பார்த்துக்கோ. சாப்டர் 8ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 9 10 11 12 13 15 அண்ட் இன்சைடு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.3.1 மைக்ரோபயல் ஃபியூல் செல் MFC 143 என்ற இதில் இருக்குது பேஜ் நம்பரில். அண்டு தமிழ் வழி வினாக்கள் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ பயோசுவாலஜியில் எந்தெந்த கொஷின்ஸ் எந்தெந்த சாப்டர் வரைக்கும் நான் கவர் பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டம் இருக்கக்கூடியவர்கள் பயோசுவாலஜியில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 பார்த்துங்க. அண்ட் இன்சைடு 1 வந்து வேணால் நான் பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இன்சைடு அண்ட் கிரியேட்டிவ் 1 பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்துக்கலாம். அண்டு நீங்கள் புக் பேக் 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துங்களேன். நீங்கள் மொத்தம் படிக்கிறதால நான் கொடுத்துக்கூடிய கொஷின்ஸ் வரைக்கும் படிச்சுங்க. அண்ட் இன்சைட் கொஷின்ஸ் கொடுத்து படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக் 1 பார்த்துக்கணும். அண்டு புக்கு இன்சைடு கொஷின் ஆன்சர் இதில் கொடுத்துக்கிட்டு கண்டிப்பாக மஸ்ட் பி படிச்சிருக்கணும். அண்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்துக்கூட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துங்க. அதோட சாப்டர் 5 சாப்டர் 6 சாப்டர் 7 ஸோ இந்த 4 சாப்டர் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணால் போதுமா. ஆவரேஜாக நீங்கள் 55 மேலே மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அண்டு நீங்கள் சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் 70க்கு 70 ஸ்கோர் பண்ணலாமா. ஸோ நான் இன்சைட் கொஷின்ஸ் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் சாட்டில் நம்ம ஆல்ரெடி திரு பிசிக்ஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ ஓகேவா. ஸோ அதில் பார்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் ஸ்லோன்னு எந்த சாப்டர் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சாப்டர் 1 சாப்டர் 2 இருப்பாங்க. சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 பார்த்துக்க. சாப்டர் 4 ஓகே. சாப்டர் 6 7 8. ஸோ இந்த சாப்டர் உனக்கு அதிகமாக தெரியும். பட் நீ புக் பேக் 1 படிக்கிறேன், வேறு எந்த இன்சைடு கொஷினும் படிக்க தேவையில்லை. ஸோ டயக்ராம் மட்டும் பார்த்துக்க. ஓகேவாப்பா. ஸோ இதுதான் வந்து பார்த்தா ரொம்ப மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆகிடுது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோவும் போடுறோம் அண்ட் இந்த பிடிஎஃப்பும் ரெடி பண்ணுறோம்.
உங்களுக்கு நான் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய 100% நிச்சயமாக இந்த வினாக்கள் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்த்தா இந்த வாட்டி குவார்ட்டர்லி ஃபஸ்ட்டு மிட்டங்களே நீங்கள் மார்க்ஸ் யார் ஸ்கோர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணல. ஸோ இந்த வாட்டி வந்து பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எல்லாருமே வந்து பண்ணால் மார்க்ஸ் வந்து பண்ணால் ஸ்கோர் பண்ணிங்க. ஸோ நான் இந்த வாட்டி வந்து பண்ணால் நான் சொல்கிற கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒன் டைம். ஸோ ஓகேவா, நான் கொடுத்துக்கிறது வருதா இல்லையான்னு அப்போ தெரியும் பாருங்கள் மாணவர்களே. ஸோ ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் சாட்டில் நிறைய மாணவர்கள் சொல்ல, சார் நீங்கள் கொடுக்குற கொஷின்ஸ் வருது சார், தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு வீடியோ போடுங்க சார் அப்படின்றாங்க. ஸோ அந்த காரணத்தினால் தான் நான் வீடியோ போட்டுன்னு வருகிறேன். ஸோ தயவுசெய்து அதை புரிந்து கொண்டு இது பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டேன் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ், பட் அதை யாருமே பார்க்கல. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மன கஷ்டமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்சாலும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.